தாய்மார்களுக்கும் மண்ணை பொன்னாக விவசாய பெருங்குடி மக்களுக்கும் இன்றைய சமுதாயத்தை நாளைய வல்லரசாக மாற்றும் இளைஞர் எழுச்சி படைகளுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் என் சார்பாகவும் என்னுடைய கலைக்குழுவின் சார்பாகவும் இதயம் கண்ட சிரம் தாழ்ந்த நன்றி வணக்கம். எங்களது நாடு தொண்டையினார் ஊர்ச்சித்தோ சாந்திசியா நடிக்கும் கரூர் சேர்ந்த சாந்திசி அவர்களுக்கு இசை கிராம கடலூர் சார்பாக மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகிறார்கள். அப்படியே உட்காருங்க. மாலை கருத்து விழா குழுவினருக்கும் மற்றும் பொன்னாடை பற்றிய விழா குழுவினருக்கு என்னுடைய சார்பாக கலைஞர் சிறந்தால் நன்றி. ஒரு 20 நிமிஷம் தான் நினைப்பேன், அதுக்கு மேலே உங்களை தொந்தரவுலாம் பண்ண மாட்டேன். அந்த 20 நிமிஷம் கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. ஏன்னா வள்ளி திருமண நாடகம், சங்கரதாஸ் சுவாமி எழுதி வச்ச நாடகம். கொஞ்சமாவது சங்கரதாஸ் சுவாமியை பற்றி பேசணும், முருகனை பற்றி பேசணும், வள்ளியை பற்றி பேசணும். அப்போ தான் எனக்கு சோறு கிடைக்கும். சரிங்களா? மகாபாரத்தில் கிருஷ்ண பரமாத்மா சொல்லுவாரு, உன்னுடைய வாழ்க்கைக்கு உனக்கு ஒரு வாழ்க்கை என்பது கொடுக்கப்பட்ட அஸ்திவாரம், அஸ்திரம். ஒவ்வொருத்தருக்கும் பூமியில பிறந்த ஜீவராசிகள் மனிதர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவர்கள் வாழ்க்கை கொடுக்கப்பட்டது ஒரு அஸ்திரம். இந்த அஸ்திரத்தை நீ தவறாக பயன்படுத்தினால் அந்த அஸ்திரம் உன்னையே பதம் பார்த்து விடும் அப்படின்னு மகாபாரத கணக்கு. அதனால கொடுக்க அஸ்திரம் எது? என்னோட அஸ்திரம் வந்து எதுன்னா வள்ளி திருமணத்துல வள்ளி. அந்த அஸ்திரத்தை சரியா பயன்படுத்தணும். நான் எதுக்காவது ஆசைப்பட்டு அஸ்திரத்தை தவறாக பயன்படுத்தினேன்னு வச்சுங்க, அந்த அஸ்திரம் என்னையே பதம் பாத்திரம். அது என்னையை மட்டும் இல்ல, பயன்படுத்த வைக்காதவங்க சேர்த்து பதம் பாத்திரம். அதனால கொஞ்சோண்டு ஒரு 20 நிமிஷம். சரிங்களா? ஒரு 2 பாட்டு தான், அது முடிஞ்சிச்சுன்னா அடுத்து ஒரு விநாயகர் பாட்டு, அது நான் பாடியே திரும்பி அவன் இல்லாமல் அனுவும் அசையாது. ஒரு முருகன் பாட்டு,
அப்புறம் அவர்கள் சகோதரர்கள் பாட்டு முடிஞ்சு போச்சு. அது வரைக்கும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், இல்லை காலில் வேணாலும் வந்து விழுகிறேன், சரியா? அதனால கொஞ்சம் ஒத்துழைப்பு. ஏன்னா ஒவ்வொரு பாட்டுக்கு எந்திரிச்சு போகும்போது கோபம் வருது இல்லை, வந்து உட்காந்துருக்கீங்க. வள்ளி யாரு? முருகனோட கதாநாயகி. வள்ளி வந்து சாமி தான். வீட்டுக்கு வர்ற மகாலட்சுமி. வள்ளி வந்து நான் மட்டும் இல்லை, எந்த வள்ளியாலும் சரி. உங்க ஊருக்கு வர்ற மகாலட்சுமி, உங்க ஒவ்வொருத்த வீட்டுக்குள்ளேயும் நுழைய போற மகாலட்சுமி தான் வள்ளி. அவ வரும்போது நினைச்சு போறீங்க பார்த்தீங்களா? அவனா மகாலட்சுமி எங்களுக்கு வேணாம், நாங்க மூதேவியை தேடி போறோம்னு அர்த்தம். அதனால கொஞ்சம் அந்த மகாலட்சுமியை பாருங்க ஒரு 5 நிமிஷம், சரிங்களா? அதான் உண்மை, இதுதான் உண்மை. வள்ளி சாதாரணப்பட்டவ கிடையாது. வள்ளியின் பிறப்பு முருகன் பிறப்பு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, வேற எதுவும் கிடையாது. குண்டலம் கொடிவளை குதிங்கால் சிலம்பு கால் தண்டை வேந்தும் தரித்து தவழ்ந்தவள் கனகவெங்கி பூங்குரத்தி. பள்ளிக்கிழங்கு தோண்டின பழத்துல எல்லாம் கிடையாது. அவ்வளோ பெரிய பழத்துல மானு குட்டி போட்டா என்ன, புள்ள பிறந்தா என்ன ஆகும்? புள்ள செதறிடாது, அது கிடையாது. வள்ளிக்கிழங்கு தோன்றிய கொடியிலே தவழ்ந்தவள், தோன்றியவள் தான். மொத்தம் 4 பிறப்பு வள்ளிக்கு, இது 4வது பிறப்பு. அப்ப ஒவ்வொரு பிறப்பு எப்படி இருக்கும்? இது 4வது பிறப்பு வள்ளிக்கு, 4வது யுகத்துல 4வது பிறப்பு. அப்ப என்ன? வள்ளிக்கிழங்கு குண்டலம் கொடிவளை குதிங்கால் சிலம்பு கால் தண்டை இவை அனைத்தும் தரித்து தோன்றியவள் கனகவெங்கை பூங்குரத்தி. எதுக்காக? பஞ்சபூதங்களை சுமந்து வந்தது. பஞ்சபூதங்களா என்ன? நீர், நிலம், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த பஞ்சபூதங்கள் இல்லாமல் ஜீவராசி கிடையாது. எங்க பஞ்சபூதம் இல்லாமல் நாங்க வாழ்ந்து காமிக்கிறோம் சொல்லுங்க பார்ப்போம். சொல்லக்கூட முடியாது. பஞ்சபூதம்னா எது? முதல்ல காற்று எடுத்துப்போம். காற்று தூங்கும் போது வாங்கு மூச்சு சுழி மாறி போனால் போச்சு. ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு சுவாசிக்கும் காற்று 21,600 சுவாச காற்று. படிச்சுட்டு பேசுற நான் பெரிய ஆள் கிடையாது. நம்ம முன்னோர்கள் எண்ணினாங்க பாருங்க. எங்க இப்ப என்ன சொல்லுங்க பார்ப்போம். 1000 கூகுள் வந்துச்சு, இன்ஸ்டாகிராம் வந்துச்சு. ஒரு மனுஷன் மூச்சு விடுற காத்த ஒரு மனுஷனை உட்கார வச்சு அந்த காத்து எப்ப போகுது, எப்ப ஸ்டாப் ஆகுது, எப்ப திரும்பி அடுத்து ஆரம்பிக்குதுன்னு 24 மணி நேரத்துல 21,600 சுவாசம் என்ன சொல்லுங்க. இந்த காதை கருக்கரை வச்சு நான் நறுக்கிக்கிறேன், முடியவே முடியாது. அப்ப நம்ம முன்னோர்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள். ஒரு நாளைக்கு அதை கூட்டினீங்கன்னா 9ல் முடியும். நவகிரகங்கள் 9, நவ சக்திகள் 9, நவ தானியங்கள் 9. இவ அடிப்படையா வச்சுதான் வந்து தோன்றியவள் வள்ளி. இப்ப காற்று இல்லாமல் வாழ முடியாது. தம்பி என்ன பார்த்தாரு, ஐயா பச்சை சட்டை இந்த திருப்பி கொஞ்சம் கவனிங்க சாமி, இல்லை சம்பளத்தை கூட நான் போய் படுத்துக்கிறேன் உள்ள, ஒன்றும் நோ ப்ராப்ளம், சரிங்களா? இல்லாட்டி ஏதாவது ஒன்று உங்க நானும் ஏதாவது சொல்லணுமா பரிதாபப்படுற மாதிரி? ஒன்று கவனிங்க, அதான் வெளியே வந்து கொஞ்சம் கவனிங்க. இல்லாட்டி சம்பளத்தை கூட போய் படுத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு போகிற உள்ள போய் நல்லா சுகமாக தொழில் பண்ணிடலாம். அப்போ காற்று, அந்த காற்றுக்கு என்னைக்கா நம்ம நன்றி சொல்லிப்போமா? தூங்கி என்று சொன்ன இந்த தூங்குற காற்று கொஞ்சம் சுழி மாறி போய் செத்து போயிடுவோம். ஐயா வாயு பகவானே, நாங்கள் உயிரோட வாழ்றதுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு அந்த காற்றுக்கு என்னைக்கா நன்றி சொல்லிப்போமா? சொல்லியிருக்க மாட்டோம். சாப்பிட்ற சாப்பாடு பூமாதவி தர்றால, அந்த பூமாதவிக்கு என்னைக்காவது இந்த சாப்பிட்டு நன்றி சொல்லிப்போமா? சொல்லியிருக்க மாட்டோம். அடுத்து அக்னி பகவான், அக்னி இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அக்னி பகவான் நன்றி கிடையாது. நிலவுக்கு நன்றி சொல்லியிருப்போமா? நிலவு என்ன எதுமா? பூமி வந்து சூரியன் சுற்றி வருவாங்க, நிலவு வந்து பூமியை சுற்றி வருவாங்க. நிலவு இல்லை என்றால் இந்த பூமியில 226 கிலோமீட்டர் வந்து காற்று வீசும். ஒரு மனுஷன் இருக்க முடியாது, பிச்சுக்கு போயிடும் எல்லாரும். அந்த நிலவுக்கு என்னைக்காவது நன்றி சொல்லிப்போமா? சொல்லியிருக்க மாட்டோம். எதுக்கு? ஆகாயம், பிரபஞ்சம். பிரபஞ்சம் இல்லாமல் எதுவும் கிடையாது. இந்த பாருங்க, மேடை போட்டுங்க, இது அஸ்திவாரம். அந்த ஸ்பீக்கர் அஸ்திவாரத்தை உயரத்தில் வச்சிருக்கீங்க. எல்லாமே வீட்டுக்கு அஸ்திவாரம், கோயிலுக்கு அஸ்திவாரம். இந்த பூமிக்கு எது அஸ்திவாரம்? பூமி எதை அஸ்திவாரத்தை சுத்திக்கிட்டு இருக்காங்களா? இல்ல, அந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பூமி பிரபஞ்ச சக்தியில சுத்தி எப்ப வேணாலும் எதனாலும் நடக்கலாம். ஏற்கனவே சாஞ்சிருச்சு, 83 டிகிரி சாஞ்சிருச்சு. இன்னும் 5 நாள்ல வந்து வெப்பம், 5 நாளைக்கு வெள்ள அபாயம். என்ன வெள்ளம்? தண்ணி இல்ல, வெயில் வெப்ப அபாயம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. யாரும் வெளியே வரக்கூடாது, 8 மணிக்கு மேல யாரும் வெளியே வரக்கூடாது, 6 மணிக்குள்ள யாரும் வெளியே முன்னாடி போக கூடாது. வெள்ள அதாவது வெப்ப அபாயம் எந்த வருஷத்துல இல்லாத இது. வெப்ப அபாயம்ங்கிறது இந்த வருஷம் தான் வந்திருக்கு. அப்ப இன்னும் அடுத்த வருஷம் என்ன பண்ணுவோம்? அதிகமாகும். அப்ப யாரை வணங்கின? பிரபஞ்சத்தை வணங்கினால் மட்டுமே நம்ம காப்பாற்றப்படும், வேற யாரும் வணங்க முடியாது. பிரபஞ்சம் பூமாதவி சுத்திக்கிட்டு இருக்கா, அந்த இடத்துல பிரபஞ்ச சக்தியில சுத்திக்கிட்டு இருக்கா. அந்த பிரபஞ்சத்தை வணங்கினால் நம்ம கொஞ்சம் நல்லபடியாக கொஞ்ச நாள் நல்லா இருப்போம். அதனால இது வள்ளியின் பிறப்பு தோன்றுதல். இப்ப கந்த புராணம் 2 வரி, சரிங்களா? ரொம்ப வேணாம், உங்களுக்கு போர் அடிக்கும். முருகனை சாமியை பத்திலாம் பேசினா பிடிக்காது, சரிங்களா? அதனால 2 வரி மட்டும். ஏன்னா சங்கரதாசாமி எழுதிய நாடகம் இல்ல, யூடியூப் வேற எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாம் போட்ட ஒண்ணுமே இல்லப்பா அப்படின்னு அங்க மேல போய்கிட்டு இருக்காங்க. அதனால கந்த புராணத்தை பத்தி 2 வரி. ஆத்தா என்னை பத்தா ஆத்தா கேளுங்கத்தா. கந்த புராணம். முருகன் இல்லை என்றால் உலகத்தில் ஜீவராசிகள் கிடையாது. சுக்குக்கு மேல மருந்து கிடையாது, சுப்பிரமணிய தெய்வம் கிடையாது, அப்படி பழமொழி. சுக்குக்கு மேல மருந்து கிடையாது. அது மாதிரி சுப்பிரமணிய கடவுள் தான், அவரும் 9 பாசத்தில் செய்யப்பட்டவர் தான்.
ஜாதிலிங்கம், மனசலை, கெந்தி, காந்தாரம், தாரம், ரசபாசனம், கபரி பாசனம், வெள்ளி பாசனம், தொட்டி பாசனம் என்ற 9 பாசனம் செஞ்சது யார்? போகர் சித்தர். எதுக்கு செஞ்சார்? சிலைய முருகன் சொல்லி செஞ்சார். என்னை சிலையா செஞ்சு வை, பூமியில ஜீவராசிகள் வரப்போறாங்க, சாப்பிட்ற சாப்பாடு உதிரமா ரத்தமா மாறணும், அது செவ்வாய்க்கு கதிர்வீச்சு பூமியில பட்டாதான் உதிரமா மாறும், அது அதிகமா படுற இடம் பழனி, இன்னைக்கு சித்தர் மலை, என்னை கொண்டு எங்க வையின்னு சொல்லி சிலையை வச்சாச்சு. செவ்வாய் முருகன் மேல பட்டு நம்ம மேல பட்டுச்சுன்னா செவ்வாய் தோசை நீங்கிறது புராணம். எலும்பு மஞ்சள் ரத்தம் சுத்தமா உற்பத்தி ஆகும். இது அறிவியல் ரீதியா ஆன்மீக ரீதியா கண்டுபிடிக்கப்பட்ட உண்மை. முருகன் சிலை வந்ததுக்கு காரணம். இப்ப கந்த புராணம், கதாநாயகன் ஒரு வில்லன் இருக்கணும்ல. கதாநாயகன் முருகப்பெருமான், வில்லன் யாரு? சூரபத்மன். திருச்செந்தூர்ல இருக்கார்ல சூரபத்மன், அவர் தான். ரொம்ப அழகன், ஆனா கொஞ்சம் ஆசை. எல்லாரும் அடிமையாகணும். 33 கோடி தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவன், யமன், நாரதர் முதற்கொண்டு எனக்கு அடிமை. 1000 வருஷம் தவம் இருக்காரு. எங்க போய்? சோறு இல்லாம. நீங்க நினைக்கலாம், போகா போய் சொல்லாதீங்கக்கா, சோறு திங்காம 1000 இருக்கலாம். சித்தர்கள், முனிவர்கள் யாரு? அகோராக்கள் யாரு சாப்பிட மாட்டாங்க. ஒரு மூதை கொண்டு அகோரான்னு போய் விளம்பரப்படுத்திக்கிட்டு சைத்தான் அதை கொண்டுகிட்டு போக கலையரசனா இவனா ஒருத்தன். அகோரினா என்னன்னு அவனுக்கு தெரியுமா? சித்தர்கள்னா என்னன்னு தெரியுமா? சாமியை கும்பிடலாம், ஆனா சாமி வச்சு சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோங்க, சாமி விடவே விடாது, மகாபாவம். சாமியை கும்பிடு, நீ என்ன வேணாலும் தப்பு பண்ணு, ஆனா சாமி பேரை வச்சு தப்பு பண்ணக்கூடாது. சித்தர்னா என்ன? பக்கத்தில் நெருங்க முடியாது. அகோரினா யாரு? அதை விட மோசமானவங்க. அவ்வளவு சீக்கிரமா யாரும் அகோரி ஆக முடியாது. நல்லா மணிக்கு தெரியும். எத்தனை வருஷம் பிரம்மச்சாரியா நான் இருக்கேன்? எத்தனை வருஷமா பிரம்மச்சாரியா இருக்கேன்? கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம், 15 வருஷம், 17 வருஷம் இருக்கும். இந்த ருத்ராட்சம் போட்டு நீ காசியில போய் கூப்பிட்டு கொடுத்தாரு, இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு கொடுத்தாரு. நான் நாடகம் நடிக்கிறேன், சாப்பிட்டுக்கோ, ஆனா கந்தபுராணம் பேசு பேசு அப்படின்னாரு. அவரோட பதில அந்த பாஷை எனக்கு தெரியல, பக்கத்துல மொழி வைத்தாங்க, பக்கத்துல வர முடியாது. நானே சித்தன் சொல்ல மாட்டேனே, நான் என்ன சொன்னாலும் பழிக்கும். பழிக்கும், நான் சொன்னா பழிக்கும். கோவமா பார்த்து தொலைஞ்சான், அதை செய்ய மாட்டேன் நான். வேண்டாம், அதை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடாது. அதான் உன் மக்களுக்கு நல்ல விஷயம் சொல்லிட்டு போயிடணும், அவ்வளவுதான். அப்ப அகோரி சித்தனம் பொய். நான் தயவுசு நம்பி யாரும் போயிடாதீங்க. எவனாவது நான் சித்தன் சொல்லி அந்த மாதிரி பக்கத்துல போகாதீங்க. சித்தர்கள் வெளியே வர மாட்டார்கள், அகோரிகள் தன்னை விளம்பரப்படுத்த மாட்டார்கள். புரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதான் உண்மை. அப்ப என்ன ஆகும்? போகர் சித்தர் செஞ்சு வச்சார் சிலைய. இந்த வெங்காயத்தை ஒரு சிலை செய்ய சொல்லுங்க. கலையரசுனா இந்த இதுதான் ஒரு சிலை செஞ்சு வச்சார் போகர். செஞ்சுட்டு அங்கேயே சமாதி ஆயிட்டார். கண்ணுக்கு தெரிவாரா? தெரியும். மறுபடியும் வருவாரு. எப்ப வருவாரு? பழனி மலை முருகன் சிலை கீழே விழுந்து மறுபடியும் இன்னொரு சிலை வரும். மதிகட்டான் சோழ ஒரு சிலை இருக்கு. அந்த சிலையை எடுத்து கும்பாபிஷேகம் செய்வதற்கு மறுபடியும் போகர் வருவார். ஆனா அது வரைக்கும் யாருக்கு எனக்கு தெரிய மாட்டார். அவர் தான் சித்தர். அவர் செஞ்ச சிலை 1000 வருஷமா தவம் இருக்காரு. யாரு? சூரபத்மன். எல்லாரும் சிவன் காட்சி கொடுக்கல, கோபம் வந்துருது. தன்னுடைய கையெல்லாம் வெட்டி நெருப்புல போட்டு சாம்பலாகிட்டாரு. என்ன ஆயிடுச்சு? பார்க்கிறார் சிவன், இப்படி ஒரு பக்தனா? தன்னுடைய ஜடாமுடியை அவிழ்த்து விட ஜடாமுடியில கங்கைப்பட்டால் சாம்பல்ல ஊடுருவி போக சூரபத்மன் உயிர் வந்துருச்சு. பீனிக்ஸ் போற மாதிரி எந்திரிச்சு நிற்கிறார். காசி வரைக்கும் மாயைக்கு பிறந்த சூரபத்மன் அழிந்தேன், எனக்கு நீ உயிர் உடம்பு கொடுத்துருக்க, நான் கேட்கறலாம் கூட. சிவன் சீசா என்ன வேணாம்? எல்லாரும் அடிமையாகணும். 33 கோடி தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு, சிவன் எல்லாரும் அடிமையாகணும். குடு. சிவன் சிரிச்சாரா? நெத்தியில கை வச்சு சக்தி நீங்க சகலம் உனக்கு அடக்கம்டா, எல்லாரும் அடிமை. இப்ப சிவன் சிரிச்சாரா? என்ன பாக்குற? நீ சாவணும், சாகாவரம் பெற்றவன் நான் மட்டுமே சிவன். பூமியில பிறந்த ஒவ்வொரு ஜீவராசியும் மரணத்தை தருவனும். அப்ப யார் உன்னை அழிப்பது? என்னை அழிக்க வேண்டும் என்றால் உன்னு கண்ணிலே ஒருத்தன் தீப்பொறியாக தோன்ற வேண்டும், அவனே என்னை அழிக்க வேண்டும். அவன் சூரபத்மனை அழிப்பதற்காக சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் தீப்பொறியாக தோன்றியவர் தான் முருகப்பெருமான். இது கந்தபுராணம். கந்தபுராணத்தை பேச பேச புண்ணியம், கந்தபுராணத்தை கேட்க கேட்க புண்ணியம், கந்தபுராணத்தை சொல்ல சொல்ல உங்க ஊருக்கு மோட்சம். ஏன்னா ஒரு மனிதன் இறந்து விட்டால் வீடு வரைக்கும் தான் உறவு. எப்பேற்பட்டாலும் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன், எவ்வளவு பெரிய பணக்காரன் இருந்தாலும் சரி, எப்ப போனது தூங்க வீட்டுக்கு போகணும்பாங்க. வீடு வரை உறவு, வீதி வரைக்கும் பொண்டாட்டி வந்துட்டு போயிடுவா. நீ இல்லைன்னா நான் மருந்து குடிச்சு செத்துருவையா அப்படிங்கிற பொம்பளை சிறு சொல்ல திரும்பி பார்க்காம போயிடுவா. பேயா புத்தகம் வந்துடும். நம்ம புருஷன் காடு வரைக்கும் பிள்ளை கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளை காடு வரைக்கும் போயிடும். கொல்லி கொடுத்த உடச்சிட்டு கடைசி இந்த உடம்பு மண்ணுக்குள் புதைக்கப்படும் போது சரி, தீயில வைக்கும்போது யாரும் கூட வரமாட்டாங்க. கூட வருவது எது என்றால் கேட்கப்படும் புராண கதைகள், கும்பிடப்படும் சாமி பக்தி, பிற விஷயம் அண்ணன், இது மட்டுமே 3மே கூட வரும். அதனால 10 பைசா செலவில்லாம புண்ணிய திட்டை சொன்ன கந்தபுராணத்தை கேட்ட அத்தனை பேருக்கும் உங்கள் பாதம் தொட்ட நன்றி வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி நன்றி. அப்படிப்பட்ட முருகப்பெருமானை வணங்குபவள் நான். இந்த உலக மக்கள் வாழ வேண்டும். இனிவரும் காலங்களில் பஞ்சம் இல்லாமல் இருக்க வேண்டும், இயற்கை பேரவில்லாமல் இருக்க வேண்டும், பெண் சிசுக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், விவசாயம் பெருக வேண்டும், விவசாயிகள் நிலை மதிக்கப்பட வேண்டும் என்று கூறி முருகப்பெருமானை
வணங்குவோமா முருகா. திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே விளையாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாய் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் ஒரு மனிதன். நன்றி நன்றி நன்றி, அத்தனை உலகம் நன்றி. அது நீங்க வந்தா வாசிச்சாங்க சரிங்களா, எல்லாரும் வாசிச்சாங்க. கத்தக்கூடாது, கத்தி பழக்கி விட்டாங்க. இதை சொன்னா என்னை பொருளாதாரம் ஏற்கனவே ரொம்ப நல்ல பேர் எல்லார்ட்டையும் சரிங்களா. அந்த பொம்பளைய போடாதீங்க, இந்த வாய்க்கு பேசுவாம்பாங்க. பாடுற மாதிரி அதை பாடணும், கத்தக்கூடாது. திருப்பரங்குன்றத்துல என்ன எங்க பாடுறது, கர்ப்பமை இறங்கி கீழே முடிஞ்சு போச்சு. அவ்வளோ ஆம்பளை கூட எல்லாம் மேலே ஏறிக்கலாம். ஒரு மென்மை ஒரு இதெல்லாம் கிடையாது. என்ன பண்றது, வயிற்று பாட்டுக்கு வந்தாச்சு. நீங்க சொல்லும்போது யாரும் இல்லை. என்ன அதுக்கு காரணம் நீங்க வீணை வாசிக்கிறீங்க, பரதம் ஆடுறீங்க, அதனால உங்களுக்கு அந்த நல்லின வருது. என்ன பண்றது, இன்னொரு 10 நிமிஷம் நாடகம் ஆட முடியுமா? வேணாண்டுவாங்கல்ல, அடுத்தது தயாராகணும், வீணைக்கு தயாராகணும். ஆமா, அடுத்த இடத்துக்கு வந்துருவோம். ஒரு மனிதன் அவ்வளவுதான், ஒரே பாட்டுதாப்பா, ஒரு விநாயகர் பாட்டு மட்டும், அப்புறம் மதுசூர் பாட்டு, அவ்வளவு முடிச்சுக்கிறேன், கோச்சிக்காதீங்க. ஒரு மனிதன் சொன்னது திருக்குறள். திருவள்ளுவர் செத்து போயிட்டாரு. அவர் எப்படி இருப்பா நம்ம யாருக்கும் தெரியாது. அவர் கருப்பா சிகப்பா அழகா அழகில்லையா பொண்டாட்டி இருந்துச்சா புள்ள எதுவும் நமக்கு தெரியாது. வாசிங்கிறது சும்மா அதாவது கேள்வி, வேற ஒண்ணு. அதுக்கு ஆதாரம்லாம் கிடையாது. வள்ளுவர் முன்னாடி வாசிங்கிற ஆதாரம்லாம் கிடையாது. 1309 குறளை ஏற்றி அதை 133 அதிகாரமாக பிரித்து கிடைச்சது அவ்வளவுதான். அறத்துப்பால், பொறுப்பால், காமத்துப்பால், மற்ற எல்லாத்தையும் விட்டுருவோம். அறத்துப்பால் மட்டும் எடுத்துக்குவோம். ஆதாரம் இருக்கா? எங்க இருக்கு? இல்ல, திருக்குறளை ஏற்றினா தெரியும். அவர் பொண்டாட்டி வாசிக்கிறது தெரியுமா? ஆதாரத்தை கொண்டாங்க.
கொண்டாங்கண்ணே, சந்தோஷப்படுவேன். ஆதார் கொண்டு வருவீங்களா வீட்டுல? ஆதார் கார்டு ஆதார் அட்டை இல்ல, ஆதார் வீட்டுல அப்படியே இருக்கட்டும். ஏன்னா, மணி அவருக்கு தெரியும், ரிசர்ச் பண்றவன் நான் பிஎஸ்சி நர்சிங், ஸ்டாஃப் நர்ஸ், கார்டியாக் அசிஸ்டன்ட் வித் வீணை ஆர்டிஸ்ட், பரதநாட்டிய டீச்சர் எல்லாமே நான். நாடக உலகத்துக்கு ஏன் என்னை பெருமைப்பட்டு நிற்கிறேன், என்னை சொல்ல நான் விரும்ப மாட்டேன். அவர் வந்து சொல்ல எனக்குமே சொந்த விஷயத்தில் பேசுனதில்லை, இன்னைக்கு மட்டும் சொல்கிறேன். எங்கள் அப்பா மிலிட்ரி மேன். எனக்கு 4 வயசில் எங்கள் அப்பாவை சுட்டு கொண்டுட்டாங்க, பார்டரை கிராஸ் பண்ணதுனால. நான் பிறந்தோடனே எங்கள் அம்மா இறந்து போயிட்டாங்க. எங்கள் பாட்டி தான் வச்சு வளர்த்தாங்க, கொள்ளுப்பாட்டி. அவ்வளோ கரெக்டாக வளர்ப்பாங்க, அவ்வளோ விஷயங்கள் சொல்லி தருவாங்க. நம்ம ராமாயண மகாபாரதி பேசினா அவங்க தான் காரணம். எந்த மாதிரி அப்பாவோட அம்மாவோட அம்மா கொள்ளுப்பாட்டி வச்சு வளர்த்தாங்க. எல்லா சொத்தையும் நாங்கள் அவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், எல்லா சொத்தெல்லாம் சொந்த பந்தம் எடுத்துக்கிச்சு. எனக்கு அதெல்லாம் எல்லாமே பிடிக்கவே பிடிக்காது. சொந்த பந்தம் அவ்வளோ கோவம் வரும். இந்த முத்தா பாட்டு பண்ணால் அவ்வளோ கோவம் வரும். ஏன்னா அண்ணன் இவரும் அடிச்சு எடுத்துகிட்டு போயிட்டான் சொத்தை. அவ்வளோ படிச்சிருந்து அவ்வளோ வேலையிலேருந்து ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் நின்னப்ப நான் வந்து நர்சிங் படிச்சிருந்தாலும் எல்லாம் இருந்தாலும் என்னுடைய பாதுகாப்புக்காக, வயசு அப்போ எனக்கு கம்மி, 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட பாதுகாப்புக்காக, என்னுடைய கற்பை காப்பாற்றுவதற்காக நாடக உலகத்துக்கு வந்து நுழைஞ்சவன் நான். கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம மயிலி நாடகத்துக்கு அவங்க டான்ஸரா வந்திருக்காங்க. ஆமா, எனக்கு வேலை வேண்டாம், நாடகத்தில் மக்களுக்கு நல்ல விஷயம் சொல்லணுங்கிறதுக்காக வந்தேன். ஏன் இதை சொல்வேன்னா, தன்னம்பிக்கை, பெண்களுக்கு தன்னம்பிக்கை வேணும், எல்லாருக்குமே தன்னம்பிக்கை. ஐயோ எனக்கு யாருமே இல்லை, ஒன்னே நம்பு. விலை மதிப்பில்லாத கிட்னி உள்ள இருக்கு, கை கால் இருக்கு, கண்ணு பார்வை இருக்கு, கிடைக்குமா? ஒரு கண்ணு கிடைக்காம ஒரு வருவ பிள்ளைய கடத்திக்கிட்டு இருக்கான். நம்மகிட்ட எல்லாமே இருக்கு. ஒரு தன்னம்பிக்கை, ஒரு வெறி வரணும். நாடகத்துல துரத்துறது ஞாபகம் இருக்கா? பானையில் இந்த பொம்பளை ஆடக்கூடாது, துரத்துனாங்க. ஒரு சில தான் கை கொடுத்தாங்க. அதை மீறி டான்ஸர் ஆனே. அப்புறம் ஸ்ரீ பாட்டான், டான்ஸரை கூட நடிக்க மாட்டேன்ட்டாங்க. அந்த பொம்பளை பானையில் ஆடுது, அதில் ஆடுது, இதில் ஆடுது. அந்த பொம்பளை வேணாம் போட்டா வரமாட்டான். அதே மாதிரி ஸ்ரீ பாட்டான் எனக்கு யாரும் ஒத்துழைப்பு கொடுக்கல. ஆனால் ஜெயிச்சு ஏன் தெரியல, ஒரு வெறி. நமக்கு யாருமே இல்லை, நான் எப்பயுமே நினைக்க மாட்டேன். ஒரு கோபம் இருக்கு என்கிட்ட எப்பயுமே, ஒரு கோபம், கொடுமையான கோபம் இருக்கு. ஜெயிச்சு ஆகணும், அதெல்லாம் ஜெயிச்சேன். அதனால ஜெயித்தார்கள் மருதுபாண்டி சகோதரர்கள், இல்லைன்னா ஜெயிச்சிருக்க முடியாது. ஒரு வெறி இருந்துச்சு அவங்கள்ட்ட. எந்த வெறி? நாட்டு மண்ணு மேல ஒரு வெறி இருந்துச்சு, மது மேல வெறி இல்லை, மங்கை மேல வெறி இல்லை, மண்ணின் மீது வெறி இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடிச்சு. எவன் ஒருவன் வெறிய தமிழ் மொழியிலே வெறியாக இருக்கிறானோ அவன் மிகப்பெரிய ஆசிரியராக மாறுவான். எவன் ஒருவன் மண்ணின் மீது வெறியாக மிகப்பெரிய விவசாயியாக மாறுவார்கள். வெறி யார் ஒரு இசையில் வெறியாக இருக்கிறாரோ மிகச்சிறந்த இசையும் நிறைய மாறுவாங்க. ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ அது மாதிரி ரிசர்ச் பண்ணிட்டு பேசுறவன் நான், சரிங்களா? எதையுமே வந்து காதில் கேட்டுட்டு பேசுறேன். ஒரு தடவைக்கு 100 ரிசர்ச்னா தெரியுமா? ரிசர்ச் பண்ணிட்டு பேசுறேன். அது அப்புறம் பேசுறேன், கொண்டு தான் நான் ஏற்றுக்கிறேன், சரிங்களா? அப்போ வந்து மனிதன் சொல்வது திருக்குறள், அறத்தமிழ் உண்மை இருக்கணும், எல்லா பக்கம் உண்மை இருக்கணும், அதை விட்டுருவோம். அடுத்து வந்து மனிதன் தெய்வத்தை திருவாசகம், மனுஷன் திருவாசகம் படிக்கணும், தேவாரம் படிக்கணும், திருப்புகழ் படிக்கணும், ஓதணும் ஊர்ல. இதெல்லாம் செஞ்சா ஊர்ல தெய்வ சக்தி வரும். தெய்வ சக்தி தான் ஊர்ல வாழ முடியும். தெய்வ சக்தி யார்கிட்ட வந்துச்சு? சீர்காழியில யாரு? திருஞான சம்பந்தர் 3 வயசு பையன், தாளம் வச்சிருப்பான், பொட்டாளம் கையில் வச்சுக்கிட்டு இருப்பான், 3 வயசு பிள்ளை. அப்பா கரையில விட்டு குளிக்க போயிட்டார். தண்ணிக்குள்ள இறங்கி உள்ள போய் நம்ம சிவாய் நான் வந்துடும். புள்ள பார்க்குது, அப்பாவை காண, அப்பான்னு அழுக ஆரம்பிச்சிச்சு. அப்பாவை காணாமல 3 வயசுல பார்த்தார் சிவன், சக்தியை திரும்பி பார்த்தாரு. சக்தி பொற்கிணத்திலே பால் கொண்டு வந்து கொடுத்தா, பிள்ளைக்கு இந்த குடி, அழுகாதுன்னு. நிற்கதி அழைச்சில இந்த பால் கொவட்டில் வலிஞ்சிச்சு, குடிச்ச பால் கொவட்டில்னு சொல்லுவாங்கல்ல, அது திருஞான சம்பந்தருக்கு தான். வச்சுட்டு போயிட்டா அம்பா. வர்றாரு அப்பா, யாரா அபிஷ்டு, யார்கிட்ட பால் வாங்கி குடிச்ச? ஏன்னா அவங்க பூணூல் போட்டிருப்பாங்கல்ல, யார்கிட்ட வாங்கிச்சுன்னா அடிக்க போறாரு. அம்பாள் கொடுத்தா. யார் அம்பாளா? பாரு, சிவன் சக்தி காட்சி கொடுக்க அன்று 3 வயசுல பாடினாரு தேவாரம். தோடுடைய செவியன் விடை ஏறி தூவென் மதிசூடி, காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கல்வன். சிவனுக்கு சக்தி கேட்டுச்சான். சிவன்கிட்ட எப்ப பார்த்தாலும் சுடு அடிச்சாமல பூசிக்கிட்டு இருக்கீங்களே, இது யார் பாடுனது? திருஞான சம்பந்தர். வரட்டு இன்னைக்கு வெளியே தென்னாட்டு கலைஞரா? தென்னாட்டு கலைமகன். யார் பட்டம் கொடுத்தது? அவர் கொடுத்தது. யார் பட்டம் கொடுத்தது? தென்னாட்டு கலைஞர். யார் பட்டம் கொடுத்தது? எங்க படிச்சு வாங்கினார் இந்த வெண்டக்கா? வெளியே வரட்டு நீ கச்சேரி வச்சுக்கிறேன், முடிச்சுக்கலாம். அம்மா ஒரு சின்ன விஷயம், அவர் என்னன்னா பப்புன்கார் வந்து நான் அவர் ஒரு கை பார்க்க விட மாட்டேன்னு சொல்றாரு. நீங்க வெளியில வரட்டு வெண்டைக்காயை ஒடிக்கிற மாதிரி ஒடிக்கிறேன்னு சொல்றீங்க. அந்த பையன் என் மாப்பிள்ள சொந்தக்கார பையன்மா, விட்டுருங்க மண்ணைக்கு. அப்ப சக்தி கேக்குறாங்க. எங்க மகாவிஷ்ணு எப்பவுமே அலங்காரமா இருக்காரு, மாலையெல்லாம் போட்டு வாசனை திரவியம் பூசி அலங்காரமா இருக்காங்க. மகாலட்சுமி சந்தோஷப்படுறாங்க. பிரம்மாவும் அலங்காரம், எல்லாம் அலங்காரம் பண்ணிக்கிறாரு. நீங்க மட்டும் ஏங்க எப்ப பார்த்தாலும் சாம்பலை பூசிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சக்தி கேசுற கோபமா கேட்டாங்க. சிவன் சிரிச்சாராம். ஏன் தெரியுமா? ஒரு ஜீவன் இறந்து விட்டால் 11 நாள் வரைக்கும் அந்த ஆத்மா சுத்திட்டு அலையும்.
பார்க்கும், வாசப்படியில் நிற்கும், தெருவில் நிற்கும், சுடுகாட்டில் நிற்கும். ஐயோ நம்மளை எரிக்கிறாங்களே, புதைக்கிற ஆத்மா மேலே போகாது. எல்லாரும் போய் சொந்தக்காரங்க சோறு தின்பான், எல்லாம் சந்தோஷமா இருப்பான். அப்போ அழுகுமா அந்த ஆத்மா, இந்த குடும்பத்துக்கு நான் எவ்வளோ சிரமப்பட்டேன், எவ்வளோ சம்பாரிச்சேன், ஆனால் என்னை மறந்துட்டு எல்லாம் இப்படி இருக்காங்களேங்கும் போது 11 சிவன் ஆறுதல் கொடுப்பாராம். அதனால தான் சுடுகாட்டை காவல், சுடலை பொடி பூசியன், சுடலை பொடி போய் உள்ளங்க. அதனால தான் நான் சுடுகாட்டை காவல் காக்குறேன். அப்படி அழுகிற ஜீவனுக்கு ஆத்மாவுக்கு பக்கத்தில் உட்காந்து இந்த சாம்பல் அள்ளி கொடுப்பேன், பூசிக்குவாங்க. இதுதான் சிவபெருமான் சுடலை காக்கிறது ஒரு ரகசியம். அது முடிஞ்சு போச்சு. இது தேவாரம் மனுஷன் தெய்வத்தை சொன்னது. அடுத்து தெய்வம் மனிதன் சொன்னது பகவத்கீதை. எது நன்றாக நடந்தது, நன்றாக நடந்தது, இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், விட்டுருவோம். அடுத்து தெய்வம் தெய்வத்தை சொன்னது ஓம்ங்கிற பிரணவ பொருள். ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் இந்த ஜீவராசிகள் கிடையாது. ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் பிரபஞ்சம், நான் வந்ததுலேருந்து பிரபஞ்சம் பிரபஞ்சம் சொல்லிக்கிறீங்க, நல்லா கவனிச்சுக்கங்க. பிரபஞ்சம் இல்லாமல் நீங்க யாரும் கிடையாது, பிரபஞ்சம் கிடையாது. ஓம்ங்கிற மந்திரம் இல்லாமல் உலகத்துல அணுவும் அசையாது. ஓம் சரவண பவ, ஓம் கணபதியே நமக, ஓம் நமச்சிவாய நமக, ஓம் சரவண பவ நமக, ஓம் சக்தி, ஓம் சக்தியே நமக, ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ, எல்லாத்துக்கும் ஓம் மந்திரம். அந்த ஓம்ங்கிற மந்திரத்தை எங்க கொண்டு வரணும்? அடி வயிற்றில் ஆரம்பிச்சு இங்க உச்சியில் கொண்டாந்து போட்டோம். அடி வயிறுனா இது, நீங்களாம் 2 சக்கர வண்டி ஓட்டுவீங்க, இந்த பாருங்க 2 சக்கரம். 2 சக்கரத்தில் வண்டி சக்கரம் நேராக இருந்தால் தான் நேராக வீட்டுக்கு போகும். அது மாதிரி ஒவ்வொரு மனிதனுக்கும் 6 சக்கரம் இருக்கு. 6 சக்கரம்னா இது உள்ள சக்கரம் கிடையாது. மூலாதாரம், சுவாதிஷ்டம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்சி, தாமரை, இதழ் மாதிரி இந்த 6 சக்கரம் நேராக இருந்தால் தான் ஆயுள் விருத்தியாகும், நோய் நொடி வராது. 6 சக்கரத்தை நேராக்குறது எது? ஓம்ங்கிற மந்திரம் தான். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நாடகத்துக்கு வந்துடலாம். சங்கரதாசாமி நாடகத்தை வச்சார், விடிய விடிய வச்சார். ஏன் தெரியுங்களா? இந்த மேலேருந்து பிரபஞ்சத்திலேருந்து பூமி தானே இப்படி மேலே பிரபஞ்சம் ஆகா, சூரியன் சுற்றி 9 கிரகம், அதில் 3ஆவது கிரகம் பூமி சுற்றிக்கிட்டு இருக்காங்க. பிரபஞ்சத்துலேருந்து ஒரு மகரத்தில் கொட்டும், ஒரு வைப்ரேஷன் இறங்கும். அது உங்களுக்கு கிடைக்கணுங்கிறக்காக நாடகத்தை விடி விடிய வச்சார். சரியா 12 மணிக்கு வள்ளி வந்து சாமி பாட்டு தான் பாடுவாங்க. ஏன் தெரியுங்களா? கருட புராணம் புத்தகம் வாங்கி படிச்சு பாருங்க, பிரேதாத்மாவை பற்றி போட்டிருக்கோம். துர்மரணம் அடைந்தவர்கள் மேலே போக மாட்டாங்க. அவங்க துர்மரணம் பிரேதாத்மாவை சுற்றி இங்கே கூட நிற்கும், அங்கே கூட உட்காந்துருக்கோம், உங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். கருட புராணம் புத்தகம் படிச்சிங்கன்னா ராத்திரி 12 மணிக்கெலாம் வெளில போக மாட்டீங்க, பயந்துருவீங்க. எங்கே வேணாலும் நிற்கும், வந்து அண்டிச்சுன்னா போவே போகாது. அந்த பிரேதாத்மா நம்ம ஊருக்கு கெடுதல் பண்ணக்கூடாதுன்னா ஒவ்வொரு நாளையும் ராத்திரி 12 மணிக்கு கோயிலில் திறந்து அர்த்தஜாம பூஜை பண்ணுவாங்க. இப்போ யாரும் பண்ணுறது இல்லை. வள்ளி மனத்தை வள்ளி வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் நட வச்சு இந்த ஊர் வரிக்காசு சம்பளமாக வாங்கிட்டு போகிறோம். இந்த ஊர் மக்கள் நல்லா இருக்குன்னு நம்ம மனசார சாமி பாட்டு பாடும்போது நீங்கள் சாமி பாட்டு கேட்டீங்கன்னா நீங்களும் அர்த்தஜாம பூஜை பண்ணது சமம். அதனால தான் வள்ளி வந்து சாமி பாட்டு போடும்போது எந்திரிச்சு போகாதீங்கப்பா, உங்களுக்கு நல்லதுன்னு சொல்ல வந்தது, போதுங்களா? அதனால நம்ம ஊர் நல்லா இருக்கணுங்கிறக்காக அந்த ஓம்ங்கிற மந்திரத்தை கொண்டு வந்துருவோமா? ஒரு 5 பௌர்ணமி எடுத்துக்கோங்க. 5 பௌர்ணமி அக்கா சொல்லிட்டு போனேன்னு நேராக நிமிந்து உட்காந்து இந்த ஓம்ங்கிற மந்திரத்தை இங்கே ஆரம்பிச்சு இங்கே கூட நீ படி செஞ்சு தான் சொல்லி தான் பாருங்களே, பிரபஞ்ச ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு கிடைக்கும். வீட்டில் நடக்காத காரியம் நடக்கும், நல்லபடியாக முடியும். அதனால இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லிடுவோம், நம்ம ஊர் நல்லா இருக்கணுங்கிறக்காக. ரேவதி ராகம் சரியா பிடிக்கணும். சிவனுக்கு பிடித்த ராகம், எல்லா சாமிக்கும் பிடிச்ச ராகம். ஓ பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி, பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவா
நித்தமும் வழங்கும் சத்திய ஜோதியே சரணம் பிரணவ பொருளே ஓம் கணபதி சரணம் சரணம் சுவாமி பேசும் தெய்வமே பிள்ளை செல்வமே பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி பெருவாழ்வு தரவாணி. கை தட்டலாம், எல்லாருமே தட்டலாம். பிள்ளையார் பாட்டு தானே பாடுனேன். ஊ சொல்றியா மாமா, ஊ சொல்றியா பாடல. அதெல்லாம் விஷயம் பறந்துருக்கு நேரம். கேரா முடிச்ச பாட்டு எனக்கு அந்த பாட்டு வந்து தமிழ்நாடு தரதலே போச்சு காரியமத்தை. நான் எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, நான் ஜாலியாகவே பேசுகிறேன் உங்கள்கிட்ட. சாந்தியாக்கா தான் இப்படி இப்படி விஷ்ணுட்டு என்ன இது வேறு வழியில் என்னை பாதுகாத்துக்கிறக்கா வச்சுக்கிறது மூஞ்சிய. ஓ இம்சை என்னே என்னதான் உன் இல்ல அவர் வேற ஒண்ணும் கேட்கல, விஷயத்தை கேளுங்கண்ணே மதனி. வேற ஒண்ணும் இல்ல. இவன் இது புதுசா தான் சொல்ல போறோமா? இல்லங்க, நீங்க உங்க வாயில உங்ககிட்ட பதில் கேட்கணும். இங்க இருங்க கூலிக்காரே. ஆமா என்ன பாப்பா, எப்படா பொழுது வாங்கி சம்பளத்தை வாங்கி போகணும்னு பாப்பாரு. சரி. நாடாக்காரன் எப்படா பொழுது விடியும் சம்பளத்தை வாங்கி போகணும் பாப்பா. அவ்வளவுதான் வித்தியாசம். வேற ஒன்றும் எவ்வளோ நான் வேற சொல்லி சொல்ல விடுங்க. ஏற்கனவே டைம் எனக்கு ரொம்ப கம்மி தான். ஒரே விஷயம் சொல்றேன், எல்லாருக்கும் நயன்தாராவை பிடிக்கும். எனக்கு அப்படி தான் பிடிக்கும். உங்களை பார்த்தா இருக்கு. ஏப்பா சும்மா இருப்பா. அந்த அம்மாக்கு நம்ம ஆக முடியாது. ஆனா அந்த அம்மா பிடிக்கும். எல்லாருக்கும் தம்மனாவை பிடிக்கும். நம்ம அந்த என்ன பாட்டு வந்து காவா அதெல்லாம் பிடிக்கும். ஆனா நம்ம வீட்டில் யாருக்காவது முடியாம பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல் ஐசியில் வச்சுட்டு, இல்லை அப்பாவை கொண்டு ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு, இல்லை நமக்கு நண்பனுக்கு யாருக்கும் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கொண்டு வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் டாக்டர் சொல்லிப்பா ஒன்றும் பண்ண முடியாது, கொஞ்சம் சீரியஸ் கண்டிஷனாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியாது, என்ன செய்வீங்க வெளியிட்டு? அதான் மகமாயி முத்துமாயி எங்கள் அப்பாவை காப்பாற்று, என் பொண்டாட்டியை காப்பாற்றுன்னு சொல்லுவீங்களா? நயன்தாரா என் பொண்டாட்டியை காப்பாற்றுன்னு சொல்லுவீங்களா? சாமியை தான் கும்பிடுவோம். அப்போ சாமிக்கு தான் வேல்யூ அதிகம். சரிங்களா? அது சும்மா கண்ணாடி பொம்மை மாதிரி ரசிச்சுட்டு போயிடும். இதெல்லாம் கண்ணாடி பொம்மை மாதிரி. அதெல்லாம் சாமி தான். ஏன்னு சொன்னால் கைத்தட்டு சாமி படும்போது கைத்தட்டு தட்டிக்கலாம். கஷ்டப்பட்டவங்க பாவச்சாங்கல்ல, அதுக்காக தான். கை தட்டினா எனக்கு சந்தோஷம் இல்லை. நீங்கள் கை தட்டினாலும் தட்டாட்டி ரசிச்சு காலையில் டப்பு வந்துச்சு, முடிஞ்சு போச்சு. மேக்கப் போட்டோம்ல, முடிஞ்சு போச்சு. அதனால கை தட்டினா உங்களுக்கு தான் நல்லது, எனக்கு இல்லை. கை தட்டினா இந்த காந்த சக்தி இல்லை, இது உள்ளங்கையில் இருக்கு. 2 கை தட்ட அதிர்வு இதயத்துக்கு ரத்தம் வேகமாக எடுத்து செல்லப்படும். ஒரு நாளைக்கு 1,52,000 இதயம் துடிக்குது.